இல்ல, பல முறை நம்ம உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கோம். அதே மாதிரி காவேரி மேலாண்மையை அமைச்சிருக்கோம், ட்ரிபியூனல் அமைச்சிருக்கோம், எல்லாமே தான் பண்ணிட்டு தான் இருக்கோம். சட்ட ரீதியாகவும் ஆக்ஷன் எடுக்கிறோம், ஆர்ப்பாட்டம் போராட்டமும் நடத்துறோம். தீர்வு வரலையே, அதுதானே இங்க பிரச்சனை. அதனால இன்னைக்கு முதல்வர் இன்னைக்கு கர்நாடகா போய் பேசி இருக்கணும். அது போகாம விட்டுதான் கட்டாயம் அது மக்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சரியில்லை. ஏன்னா நம்ம உரிமை, அது போய் பேசலாம், என்ன தப்பு. ஆனா அவர் உஷாரா வராதிங்கன்ட்டாரு. நம்ம கூப்பிடுவோம், டி.கே. சிவகுமார் அவர்களே, தமிழ்நாட்டுக்கு நீங்க வாங்க, தமிழ்நாட்டுக்கு எங்க முதல்வர்கிட்ட நீங்க பேசுங்க, தமிழ்நாடு மக்கள் சார்பா நாங்க உங்களை அழைக்கிறோம். கர்நாடகாவுக்கு வந்தா தானே பிரச்சனைங்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். உங்க கோயில்களுக்கு போறீங்கல்ல, கர்நாடகாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மூகாம்பிகா போறீங்க, உங்க பர்சனலுக்கு. ஏன் தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை தானே, விவசாய பிரச்சனை தானே, நீங்க வாங்க, எங்க முதல்வரை நீங்க வராதுன்றீங்க, நீங்க வாங்க, பிரச்சனையை சுமூகமா முடிச்சு கொடுங்க அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த கட்சிகளையும் ஒன்னா திரட்டி அழைத்து கொண்டு டெல்லிக்கு சென்று தமிழ்நாடு பிரச்சனைக்காக அன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை சந்திச்சார். இல்லைன்னு நான் மறுக்கலையே. இப்ப கூட முதல்வர் சொல்றது நான் அவர் சார்பா, தமிழ்நாடு மக்கள் சார்பா தான் நான் சொல்றேன். முதல்வர், கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்களே தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு நம்ம அழைக்கிறோம். எல்லாருக்கும் உரிமை உண்டு, யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் முதல்வராக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம கோரிக்கையை அவர்கிட்ட தான் வைக்க முடியும். அதனாலதான் அவர்கிட்ட சொல்றோம். அதனால சட்டசபையிலையும் இதை பேசுவோம், பின்னாடி என்ன நடக்குதுன்றது. ஆமா, இப்ப தமிழக அரசு இல்ல, நான் ஒரு விஷயம் மட்டும் முதல்வருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப கர்நாடகாவுக்கு போனா நம்ம முதல்வரை நம்ம யாரும் விட்டு கொடுக்க போறது இல்லை. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளுக்கு உரிமை இருக்கு, அண்ணன் தம்பியா நம்ம முதல்வரை கேட்கிற உரிமை இருக்கு. அவரு முந்தானேத்து கோயம்பேட்டில் இருக்கிற கழிவுநீர் சீவேஜ் வாட்டரை பாக்குறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் மெட்ரோ வாட்டர், இது மெட்ரோ ட்ரெயின், அதை போய் பார்வையிடுறாரு. சந்தோஷம், வரவேற்கிறோம், இல்லைன்னு நாங்க மறுக்கல. ஆனா உண்மையா ஒரு முதல்வர் இன்னைக்கு எங்க வரணும், இதோ இருக்க இங்க ஒகேனக்கல், இதை பார்வையிடணும், மேட்டூர் டேமை பார்வையிடணும், திருச்சியில இன்னைக்கு காவேரி பாயும் அந்த எல்லாமே காஞ்சி போயிருக்கு, அதை பார்வையிடணும், கர்நாடகாவுக்கு போகணும், மக்களுக்காக அவர் பேசணும். அதுதான் ஒரு முதல்வரின் வேலை. இன்னைக்கு நம்ம எல்லாம் எதுக்கு இங்க இருக்கோம், இவ்வளவு பேரு? உணர்வு, நம்ம மக்களுக்காக, நம்ம விவசாயிகளுக்காக நாங்க போராடுவோன்ற உணர்வு. அந்த உணர்வோடு முதல்வரும் கண்டிப்பாக மக்கள் பிரச்சனையை நேரடியா பார்க்கணும்னு தான் நாங்க கேட்டுக்கிறோம். நீங்க மெட்ரோ ட்ரெயின் பாருங்க, ஸ்வீவேஜ் சிஸ்டம் பாருங்க, வேற காவல்துறையுடைய அணிவகுப்பு பாருங்க, அதெல்லாம் நாங்க வேணாம்னு சொல்ல மறுக்கல, வரவேற்கிறோம். அதோட கூட மக்கள் பிரச்சனையும் பாருங்கள் முதல்வர் அவர்களே. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இதுதான், ஜீவாதார பிரச்சனை. காவேரியில் தண்ணீர் விடுறதும், மேகதாதுல அணை கட்டக்கூடாது. ஏன்னா சம்பா இன்னைக்கு குருவை முடிஞ்சு சம்பா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல பயிர் பண்ண முடியுதா? டெல்டா போய் பார்க்கணும். இன்னைக்கு முதல்வர் டெல்டால இருக்கிற விவசாயிகளை சந்திக்கணும். எவ்வளவு தூரம் இன்னைக்கு தமிழ்நாடு வறட்சியில இருக்குதுன்றத அவர் நேரடியா பார்க்கணும்னு இந்த பிரஸ் மீட் மூலியமா அவருக்கு நாங்க வேண்டுதல் வைக்கிறோம். இல்ல, மின் கட்டணம் மின் மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது என்பது யாரும் மறுக்க முடியாத ஒன்று. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு பிரச்சனை ஒரு பக்கம். சரி, அதான் இருக்குதுன்னு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சம்மர், இன்னைக்கு நாங்கெல்லாம் சென்னையில, நீங்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ, இன்னைக்கு தர்மபுரியில இருக்கீங்க, எல்லா இடத்துலயும் மின்வெட்டு. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நைட்ல தூங்க முடியல, இதான் உண்மை. அவர் சிஎம் இருக்கிற ஏரியாலே பல நாள் கரண்ட் கட்டு, மக்கள் கூட ரோட்ல உட்காந்து மறியல் பண்றாங்க. அது ஒரு சைடு விட்டுருங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தா மின்சாரம் கட்டண உயர்வு ஒரு பக்கம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ இது எதை குறிக்குது? ஒரு பக்கம் மின்வெட்டு, ஒரு பக்கம் மின்சார கட்டண உயர்வு. மக்கள் என்ன பண்ண முடியும்? இது ரெண்டுக்கும் உடனடியா ஒரு தீர்வு காணணுங்க. மீண்டும் மின்மிகை மாநிலமாக கொண்டு மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். அது மட்டும் இல்லை, நான் சொன்னது மாதிரி மின்மிகை மாநிலம், அதே மாதிரி நீர்மிகை மாநிலமாகவும் தமிழ்நாடை முதல்வர் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெயிட் பண்ணுங்க, சட்டசபையில் பாருங்கள். அதே மாதிரி கர்நாடக முதலமைச்சர் இப்ப அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ
சொல்லியிருக்காரு. அதுக்கு இல்ல, அவங்க சைடு அவங்க சட்ட ரீதியா முடிவெடுத்தா நம்ம முதல்வரும் நம்ம தமிழ்நாடு மக்கள் மட்டும் என்ன சும்மா இருப்போமா? நம்மளும் சட்ட ரீதியா முடிவெடுப்போம். அது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன நம்ம உரிமைக்காக போராடணும், என்னென்ன செய்யணும், அது நம்ம தமிழ்நாடும் கண்டிப்பா செய்யணும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சட்டசபையில பேசினதான் மறுபடியும் சொல்றேன், இதற்கு நிரந்தர தீர்வு வரணும். சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து தான் பேசினே இருக்கிறோம். ஒரு முதலமைச்சரா வர்றாங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம். அம்மையார் ஜெயலலிதா கூட கடற்கரையில உண்ணாவிரதம் இருந்தாங்க. எல்லாரும் எவ்வளவு தீர்மானம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டம், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் எவ்வளவு பண்ணிட்டாங்க. ஆனா ஒண்ணும் முடியலையே. முடியணும். அதுதான் நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே நம்ம தண்ணி கிடைக்கிற தண்ணியை சேமிக்கணும். தன்னிறைவு பெற்ற மாநிலமா நம்ம தமிழ்நாடு மாறணும் தான் அன்னைக்கு நான் சட்டசபையில பேசினேன். அது ஒரு பக்கம். இது நம்ம உரிமை. மேகதாது டேம் கட்டக்கூடாது, காவேரியில தண்ணி கொடுக்கணும் என்பது நம்ம உரிமை. ஆனால் நாம் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இல்ல, அது நீங்க தாங்க கேட்கணும். அது தெரியல, நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. ஆமா, அதனால விவசாயிகள் சார்பில் நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கட்சியோட நிறுவனர், பொதுச் செயலாளர் என்ற முறையில் நாங்க உங்களுக்கு கோரிக்கையா முன்வைக்கிறோம். அதை நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. கட்டாயமாக சட்டசபை தொடங்கின உடனே இதை முதல்வருடைய கவனத்திற்கு தருமபுரி மாவட்ட நிருபர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். இல்ல, இது முடிவெடுத்து பேச வேண்டியது முதல்வர் தான், சரிங்களா? அதற்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்ப நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க, என்னால உள்ள உட்கார முடியல. வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். அவங்களும் பசியில இருக்காங்க, வெயில்ல இருந்தாங்க. இமிடியட்டா பிரஸ் மீட் முடிங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்க நம்ம சகோதரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். அது உணர்வு. அது நான் என்ன சொல்றேன், இது எங்க உணர்வு? கேப்டன் எங்களை வழி நடத்துற விதம் இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக பிரஸ் நீங்க கேட்டுக்கிறீங்க, சந்திக்கணும்னு உங்க சார்பா கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் பாக்குறாரா இல்லையா என்பது பதில் அவர் சொல்லுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.